இன்று நாம் பார்க்க இருக்கும் ஸ்டோரி இனிப்பின் பிசாசு. இனிப்பு என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். ஒரு சாக்லேட், ஒரு ஐஸ்கிரீம், ஒரு கேக் என நம்முடைய சிறிய சந்தோஷங்கள் பெரும்பாலும் இனிப்பில் தான் தொடங்குகின்றன. ஆனால் இந்த இனிப்பு ஒரு நாள் நம் ஆரோக்கியத்தின் எதிரியாக மாறும் என்று நாம் நினைப்பதில்லை. இது இனிப்பை மட்டுமே சுவாசிப்பதாக நினைத்த கோபியின் கதை. இனிப்பின் பிசாசால் அவன் எப்படி ஒரு பயங்கரமான நோய்க்குள் சிக்கினான், அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தான் என்பதை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். இனிப்பின் பிசாசு, சர்க்கரையின் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதாநாயகனின் பெயர் கோபி. அவனுக்கு சிறிய வயதில் இருந்தே இனிப்பு பண்டங்கள் என்றால் உயிர். சாக்லேட்கள், பிஸ்கட்கள், கேக்குகள், ஐஸ்கிரீம், பழச்சாறுகள் என அவனுடைய நாள் இனிப்புடன் தான் தொடங்கும். அவன் வீட்டில் உள்ளவர்களுக்கு கோபியின் இந்த சர்க்கரை மோகம் பற்றி தெரியும். ஆனால் சின்ன பையன்தானே என்று யாரும் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. கோபி வளர்ந்ததும் அவனுடைய பழக்கம் அப்படியே இருந்தது. அலுவலகத்தில் மன அழுத்தத்தை குறைக்க குளிர்பானங்கள், மதிய உணவுக்கு பிறகு ஒரு இனிப்பு, மாலை வேலை செய்யும் போது பிஸ்கட்டுகள் என அவனுடைய வாழ்க்கை சர்க்கரையால் இணைந்திருந்தது. அவனுடைய உடல் எடை அதிகரிக்க தொடங்கியது. ஆனாலும் அவன் அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை. வேலை அதிகமாக இருப்பதால் உடற்பயிற்சி செய்ய முடியவில்லை என்று காரணம் சொன்னான். அவனுக்கு திருமணம் நடந்தது. ஒரு அழகான குழந்தையும் பிறந்தது. இப்போது அவனுக்கு 30களின் பிற்பகுதி. அவனுடைய உடல் பல மாற்றங்களை சந்தித்தது. எப்போதும் சோர்வாக இருப்பான். அடிக்கடி சிறுநீர் கழிப்பான். கண்களில் ஒரு விதமான மங்கல் தெரிந்தது. ஆனால் அதையும் அலட்சியமாக எடுத்துக்கொண்டான். ஒரு நாள் கோபி ஒரு நண்பனின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட போது மயக்கம் போட்டு விழுந்தான். அவனுடைய நண்பர்கள் அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவ பரிசோதனை செய்த போது அவனுடைய இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு மிக அதிகமாக இருந்தது. மருத்துவர் கோபியின் வாழ்க்கை முறை பற்றி விரிவாக கேட்டறிந்தார். பிறகு நிதானமாக, கோபி, உங்களுக்கு நீரிழிவு நோய் வந்துவிட்டது. நீங்கள் அதிகமாக சர்க்கரையை உட்கொண்டதுதான் இதற்கு காரணம். சர்க்கரை ஒரு இனிப்பான விஷயம். இது உடலுக்கு உடனடி ஆற்றலை கொடுத்தாலும் நீண்ட காலத்தில் இது உடலின் உறுப்புகளை பாதிக்கிறது. குறிப்பாக கணையம், சிறுநீரகம், கண்கள் மற்றும் நரம்பு மண்டலத்தை இது பாதிக்கிறது என்று விளக்கினார். கோபி அதிர்ந்து போனான். அவன் இதுவரை இனிப்பை ஒரு நண்பனாகத்தான் நினைத்திருந்தான். ஆனால் அது ஒரு அமைதியான எதிரி என்பதை இப்போதுதான் உணர்ந்தான். தன்னுடைய அறியாமையால் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்று வருந்தினான். அன்றிலிருந்து கோபியின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. மருத்துவர் கொடுத்த அறிவுரைகளின்படி சர்க்கரை மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு முழுக்கு போட்டான். வெள்ளை அரிசி, மைதா போன்ற மாவு சத்து நிறைந்த உணவுகளை தவிர்த்தான். அதற்கு பதிலாக காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள் போன்றவற்றை சாப்பிட தொடங்கினான். தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி மேற்கொண்டான். ஆரம்பத்தில் இது மிகவும் கடினமாக இருந்தது. அவனுடைய நாக்கு இனிப்புக்காக ஏங்கியது. ஆனால் அவனுடைய மனைவியின் ஆதரவும் குழந்தையை பார்க்கும் போது ஏற்படும் உத்வேகமும் அவனை முன்னோக்கி நகர்த்தின. அவனுடைய உடல் நலமும் படிப்படியாக முன்னேற தொடங்கியது. அவனுடைய சோர்வு குறைந்தது. அவனுடைய கண்களில் தெளிவு வந்தது. சில மாதங்களுக்கு பிறகு கோபி தன் உடல்நல பரிசோதனையாக மருத்துவரை சந்தித்தான். அவனுடைய இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருந்தது. மருத்துவர், கோபி, நீங்கள் சரியான நேரத்தில் விழித்துக் கொண்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை முறை, நீங்கள் செய்த மாற்றங்கள் உங்களுக்கு மிகவும் உதவியுள்ளன. இந்த மாற்றங்களை எப்போதும் தொடங்குங்கள். சர்க்கரையை ஒரு நண்பனாக அல்லாமல் ஒரு எதிரியாக பாருங்கள் என்று அறிவுரை கூறினார். கோபி ஒரு புன்னகையுடன் திரும்பி வந்தான். அவன் இனிப்பு பண்டங்களை முற்றிலுமாக வெறுக்கவில்லை. ஆனால் அதை ஒரு கட்டுப்பாடுடன் பயன்படுத்த ஆரம்பித்தான். அவனுடைய இந்த மாற்றத்தை கண்ட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அவன் சர்க்கரையின் ஆபத்துகள் பற்றி புரிய வைத்தான். கதை உணர்த்தும் பாடம். சர்க்கரை என்பது உடனடி மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு இனிப்பு. ஆனால் நீண்ட காலத்தில் அது ஒரு விஷமாக மாறுகிறது. சர்க்கரை மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்கள் உடல் நலத்திற்கு ஆபத்தானவை. அதை முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் நீரிழிவு போன்ற பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரியான உணவு பழக்கம், உடல் பயிற்சி ஆகியவை இந்த நோய்களை தடுக்க உதவும். உங்கள் தட்டில் உள்ள சர்க்கரையை ஒரு முறை கவனியுங்கள். கோபியின் கதை ஒரு எச்சரிக்கை. இனிப்பு என்பது ஒரு நண்பனாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் அது உங்கள் வாழ்க்கையின் முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொள்ள கூடாது. சர்க்கரையின் சுவையில் அனுபவியுங்கள், ஆனால் அதை ஒரு கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்த பழகுங்கள். ஏனென்றால் சர்க்கரை இனிமையானது, ஆனால் அது ஏற்படுத்தும் பாதிப்புகள் இனிப்பானவை அல்ல.
இனிப்பு பொருட்களில் ஒரு கட்டுப்பாடு இல்லை என்றால் நீங்கள் ஒரு அமைதியான எதிரியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம்.